கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. There is a time for everything and a season for every activity under the heavens. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். இன்றைய தியான வசனம் வெறும் நேரம் பற்றியது மட்டுமல்ல, அது தேவனுடைய இறையாண்மை, அவருடைய ஞானம், மனித வாழ்க்கையின் ஓட்டம் ஆகியவற்றை பற்றிய ஒரு பெரிய சத்தியம். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். தேவன் காலத்தின் அதிபதி. தேவன் காலத்திற்குள் கட்டுப்படுபவர் அல்ல, அவர் காலத்தை உருவாக்கியவர். நாம் காலம் என்று அனுபவிக்கிறோம், ஆனால் தேவன் காலத்தை நிர்வகிக்கிறார். அதனால்தான் சில விஷயங்கள் தாமதமாகும் போல தோன்றினாலும் அதை தவறான நேரத்தில் அல்ல, தேவனுடைய சரியான நேரத்தில் நடக்கின்றன. இந்த வசனத்திற்கு பின்வரும் வசனங்கள் பல காலங்களை குறிக்கிறது. பிறக்கிற காலம், இறக்கிற காலம், அழுகிற காலம், சிரிக்கிற காலம், கட்டுகிற காலம், இடிக்கிற காலம், அணைக்கிற காலம், விலகுகிற காலம். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது, வாழ்க்கை ஒரே மாதிரி அல்ல, அது மாற்றங்களால் நிரம்பி உள்ளது. ஆனால் இதில் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எந்த காலம் வந்தாலும் அதில் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த வசனம் மனித வாழ்க்கையின் ஒரு அடிப்படை உண்மையை எடுத்து காட்டுகிறது. தேவன் எல்லாவற்றையும் ஒரு சரியான நேரத்திலும் திட்டத்திலும் நடத்துகிறார். ஒவ்வொன்றிற்கும் காலம் உண்டு. வாழ்க்கையில் எதுவும் சீரற்றதாக நடைபெறுவது இல்லை. மகிழ்ச்சி, துக்கம், வெற்றி, தோல்வி இவை அனைத்தும் தேவனுடைய அனுமதியுடன் வரும். ஒவ்வொரு காரியத்துக்கும் சமயம் உண்டு. நாம் விரும்பும் நேரத்திலெல்லாம் நடக்காமல் போகலாம், ஆனால் தேவன் அறிந்த நேரத்தில் அது நிறைவேறும். இந்த வசனம் நமக்கு போதிப்பது, காத்திருக்க கற்றுக்கொள், தேவனின் நேரத்தை நம்பு என்பதே. நாம் விரும்பாத ஒரு காலம் என்ன தெரியுமா? அதுதான் காத்திருக்கும் காலம். நமக்கு காத்திருக்கிறதுக்கு பொறுமையே இருக்கிறதில்ல. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, காத்திருப்பது வீணில்லை, அது உள்ளத்தை வடிவமைக்கும் காலம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சங்கீதம் 105:19 வாசிக்கிறோம். யோசேப்பு உடனே உயர்த்தப்படவில்லை. சிறை, துன்பம், மறுப்பு இவை எல்லாம் தயாரிப்பு காலம். யோசேப்பு இளவயதில் தேவனின் வாக்குத்தத்தத்தை சொப்பனத்தின் மூலம் அறிந்தான். ஆனால் அது நிறைவேற பல வருடங்கள் ஆனது. அதுவரை அவன் பற்பல சோதனைகளை கடந்து வர வேண்டி இருந்தது. இது தேவன் அவனை புடமிட அனுமதித்த காலம். தாமதம் மறுப்பு அல்ல, டிலே இஸ் நாட் டினையல். பல நேரங்களில் நாம் நினைப்பது, இது நடக்கவில்லை, தேவன் தரவில்லை என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இது இன்னும் நடக்கவில்லை, ஆனால் தேவன் தயார் செய்கிறார். இதை ஒருபோதும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆபகுக் தீர்க்கதரிசி கூறுவதை ஆபகுக் 2:3 வாசிக்கிறோம். தேவனுடைய நேரம் துல்லியமானது. அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று கர்த்தர் கூறுவதை ஏசாயா 49:8 வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்வதையும் ஏசாயா 60:22 வாசிக்கிறோம். தேவனுடைய நேரம் வந்துவிட்டால் அது விரைவாக நடைபெறும். அவர்
சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று பிரசங்கி கூறுவதை 3:11 வாசிக்கிறோம். தேவன் செய்கிற ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் அழகாக முடிகிறது. நாம் புரியாத காலத்திலும் அவர் செயல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சங்கீதக்காரன் கூறுவதை 27:14 வாசிக்கிறோம். காத்திருப்பது பலவீனம் அல்ல, அது விசுவாசத்தின் அடையாளம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், வாழ்க்கையின் காலங்கள் பிறப்பு, வளர்ச்சி, சோதனை, ஆசீர்வாதம். ஒவ்வொரு நிலையும் தேவனால் அனுமதிக்கப்பட்டது. மனிதன் உடனடி பதில் விரும்புகிறான், ஆனால் தேவன் சரியான நேரத்தில் செய்கிறார். எனவே காத்திருக்கும்போது மனம் உடைந்து போகாதிருங்கள். தேவன் அமைதியாக இருந்தாலும் செயல்படுகிறார். தவறான நேரத்தில் எடுக்கும் முடிவு கஷ்டத்தை தரும். எனவே தேவனின் சித்தத்தை அறிந்து நடக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் சந்திக்கும் சூழ்நிலை எந்த காலம்? காத்திருக்கும் காலமா? வளர்ச்சியின் காலமா? சோதனையின் காலமா? எந்த காலமாக இருந்தாலும் அது வீணான காலம் அல்ல. அது தேவன் வேலை செய்யும் நேரம். இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். சுருக்கமாக சொல்வதானால், காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா காலமும் ஒரே மாதிரி அல்ல. தேவன் அனுமதித்த காலத்தை எதிர்க்காதீர்கள். நல்ல காலமா? நன்றி சொல்லுங்கள். கஷ்ட காலமா? கற்றுக்கொள்ளுங்கள். காத்திருக்கும் காலமா? நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் இப்பொழுது காத்திருக்கிறீர்களா? தேவன் உங்களை தயார்படுத்துகிறார். நீங்கள் துன்பத்தில் இருக்கிறீர்களா? அது கடந்து போகும் காலம். நீங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கிறீர்களா? அது நன்றியுடன் அனுபவிக்க வேண்டிய காலம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்தையும் தம்முடைய சமாதானத்தாலும் ஞானத்தாலும் நிரப்பட்டும். நீங்கள் நடக்கும் எல்லா பாதைகளிலும் அவருடைய நேரமும் சித்தமும் தெளிவாக வெளிப்படட்டும். காத்திருக்கும் காலங்களில் பலமும், ஆசீர்வாதத்தின் காலங்களில் தாழ்மையும், சோதனைகளின் காலங்களில் உறுதியும் உண்டாகட்டும். எப்பொழுதும் அவருடைய நேரம் சிறந்ததே என்பதை நினைவில் வைத்து மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Today's verse teaches that everything in life has a divinely appointed time. God works according to His perfect timing, not ours. Even delays, struggles, and waiting seasons have purpose. We are called to trust God, remain patient, and believe that He will make everything beautiful in its time. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நாங்கள் அவசரப்படாமல் உமது நேரத்தை நம்பி காத்திருக்க கிருபை தர வேண்டுகிறோம். நாங்கள் புரியாத சூழ்நிலைகளிலும் நீர் எங்கள் நன்மைக்காகவே செயல்படுகிறீர் என்பதை விசுவாசிக்க உதவி செய்யும். எங்கள் இருதயத்தை உறுதியாக்கி உம்மில் நம்பிக்கை வைத்து வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.